கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான இனிமையான தருணமாக 2025-26 குரு பயிற்சி எப்படி அமைய போகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் அதிசார பயிற்சியாக 9இல் உச்சம் பெற போகிறார். எனவே இந்த 2025ஆம் ஆண்டின் குரு பயிற்சி முழு சுபகிரகமாக தோஷமற்றவராக இருக்கக்கூடிய குரு பகவானின் அமைப்பால் மிக பெரிய அளவில் நன்மையை விருச்சக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக செயல்படும் போது மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள் அனைத்தையும் தகர்த்தெறிந்து விருச்சக ராசிக்காரர்கள் நீங்கள் விரும்பிய அத்தனையையும் இந்த தருணத்தில் செய்து முடிப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும். உயர்கல்வி சாதகமாக அமையும். திருமணம், புத்திரபாக்கியம் போன்ற எதிர்பார்ப்புகள் கைகூடும். நல்ல வேலை வாய்ப்பு, நிரந்தர வேலை வாய்ப்பு, தொழில் ரீதியான சந்தர்ப்பம் மற்றும் குடும்ப உறவுகளுக்கிடையே ஏற்படக்கூடிய மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை என அனைத்தும் அற்புதமாக கைகூடுவதற்கான வாய்ப்பை ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய குரு பகவான் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். பொதுவாக ஒரு கிரகம் அஷ்டமத்திற்குள் செல்வது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் மே 11ஆம் தேதி முதல் அஷ்டமத்தில் நுழையக்கூடிய குரு பகவான் அடுத்த 5 மாதங்களில் 9இல் உச்சம் பெறுகிறார் அதிசார பயிற்சியாக. அதற்கு பிறகு வக்ரகதியில் திரும்பி வக்ர நிவர்த்தி பெற்று மார்ச் மாதம் வரைக்கும் மிக வலுவாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் பெறுவார். அதற்கு பிறகு மிக வலுவாக மீண்டும் அஷ்டமத்தில் அமர்ந்து முறையாக உச்சம் பெற போகிறாருங்க. எனவே இந்த வேளையில் அதிசார பயிற்சியை சந்திக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அஷ்டம பாதிப்புகளை விலக்கி மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது. ஆனால் குரு பயிற்சி துவங்கி முதல் ஒரு 3 மாதம் 4 மாதம் வரை சற்று அதிரடியாக எந்த பணியையும் மேற்கொள்ளாமல் நிதானமாக மேற்கொண்டாலே போதும். அத்தனை விதமான அஷ்டம பாதிப்புகளும் விலகி நிறைவான நன்மை முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் அமைப்பால் கிட்டும். ஏனென்றால் குரு பகவான் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட அவர் தோஷமற்றவர், முழு சுபகிரகம், வானியல் அரசன், நவகிரகங்களின் தலைவன் என்று அழைக்கப்படுகிறாருங்க. மனித வாழ்வில் நேர்கதியில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக பார்க்கப்படுகிறார். எனவே பல்வேறு வகையான தடை தாமதங்கள், சிரமங்கள், சிக்கல்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றமும் வளர்ச்சியும் இந்த வேளையில் அஷ்டமத்தில் நுழைந்தாலும் கூட விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் சனி பகவான் இந்த வேளையில் மிக வலுவாக 5இல் திருக்கணிதத்தின்படி நுழைந்து விட்டார். எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் நிச்சயமாக விலகுகிறது விருச்சக ராசிக்காரர்களுக்கு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சுகஸ்தானமாகிய 4இல் நுழைந்து விட்டாருங்க. ராகு, மோட்சக்காரகரான கேது தொழில் ஸ்தானத்திற்குள் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் நுழைந்து விட்டார். எனவே நிழல் கிரகம் மற்றும் சனியின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதல், குருவின் அமைப்பில் சில மாதங்கள் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும், குருவிடமிருந்து கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்காமல் போனாலும் பெரிய அளவில் தடை ஏற்படாது. இந்த தருணத்தில் சில நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக உங்களை தேடி வரும். ஆனால் 7ஆம் இடத்தை ஒப்பிடுகையில் அஷ்டமஸ்தானம் என்பது உறுதியாகவே சற்று சாதகமற்ற இடமாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே அலட்சியம் வேண்டாம். அவசியமாக கண்ணும் கருத்துமாக பல்வேறு வகையான பணிகளில் விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்லதாக நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் அஷ்டமத்தில் குரு பகவான் அமர்ந்தாலும் கூட ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக பார்க்கப்படுகிறாருங்க. 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதி அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறக்கூடிய தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிறைவாகவே உங்களை தேடி வரப்போகிறது. எனவே சிக்கல், சிரமம் நிறைந்த அத்தனை வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக அஷ்டமஸ்தானத்தில் நிலை கொண்டிருந்தாலும் கிடைக்கும். ஏனென்றால் சனி அஷ்டமத்தில் நிலை கொள்ளும் போது திருமணம், புத்திரபாகியம் போன்றவை
தடையை சந்திப்பதற்கான வாய்ப்பும் சூழலும் உள்ளது. ஆனால் குரு பகவான் அஷ்டமத்திற்கு சென்றாலும் புத்திரகாரகரான குரு பகவானால் அதுபோன்ற தோஷங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படாது என்பது விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 2, 4 மற்றும் 12 ஆகிய இடங்களில் வலுவாக பதிகிறது. குறிப்பாக குரு பகவான் தனது 5ஆம் பார்வையை 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் பதிக்கிறார். மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய விரயஸ்தானத்தில் குரு பகவான் பதிப்பதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இல்லத்தில் உறுதியாகவே பல்வேறு வகையான சுபகாரியங்கள் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான காரிய சிக்கல், அலைச்சல், சிரமம், ஆரோக்கிய தொல்லை என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பையும் வளர்ச்சியையும் நிச்சயம் சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். எனவே நெருக்கடிகள் தகர்த்தெறியப்படுவதோடு முன்னேற்றத்திற்கான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எவ்விதமான தடையுமின்றி உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் அதே வேளையில் திட்டமிடாமல் பணிகளை மேற்கொள்ளும் போது சற்று எதிர்பாராத அலைச்சல் அதீதமாக இருக்கும். எனவே விருச்சக ராசிக்காரர்கள் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது. அதோடு மட்டுமல்லாது குரு பகவான் தனது 7ஆம் பார்வையை 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தின் மீது பதிக்கிறார். கலஸ்திரஸ்தான பார்வை, சப்தம பார்வை, குடும்பஸ்தானம் ஆகிய 2இல் பதிவதால் இந்த தருணத்தில் காதல், திருமணம், நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியம் போன்றவை கிடைப்பதோடு கனவில் கண்டவையெல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் பார்வையை தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் பதிப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சி கிடைக்கும். நீங்கள் விரும்பிய விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் யோகமும் நிறைவாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது 9ஆம் பார்வையை சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் பதிக்கிறாருங்க குரு பகவான். எனவே பல வகையில குடும்பத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த சந்தர்ப்பம் உண்டு. தாய் வழி உறவு முறைகளில் ஏற்பட்ட மனஸ்தாபம் நீங்கி ஒற்றுமை பிறப்பதோடு மிக பெரிய அளவில் காரிய தடை என்று இருந்த அத்தனை தடைகளும் தகர்த்தெறியப்பட்டு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக அமைவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்கள் குரு பயிற்சி துவங்கியவுடன் ஆலங்குடி திருத்தலம் சென்று குரு பகவானை தரிசித்து வாருங்கள். தங்களுடைய வாழ்வில் அஷ்டம குருவால் சிரமம் விலகி நன்மை நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான யோக வாய்ப்புகள் எவ்விதமான தடையுமின்றி உங்களை தேடி நிச்சயமாக வரும்.